Good morning, champion. This is Professor Aswin from Government College of Technology. I am having my technical champion season along with me. என்ன பார்க்க போறோம்னா பெர்னல் ஈக்குவேஷன் பத்தி பார்க்கணும். பெர்னல் ஈக்குவேஷன் நான்கு வகையா எழுதுவாங்க. ஃபர்ஸ்ட் வகை வந்து எனர்ஜி ஃபார்ம்ல எழுதுவாங்க. எனர்ஜி ஃபார்ம்ல எழுதும்போது என்னன்னா ஃபர்ஸ்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜி, பிரஷர் எனர்ஜி. ரெண்டாவது வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி. மூணாவது வந்து கைனெடிக் எனர்ஜி. ஸோ ப்ரெஷர் எனர்ஜி அப்படின்னா என்ன அப்படின்னா ப்ரெஷர் எனர்ஜி ஃபார்ம்ல தெரியுமா? சிவனும் சக்தியும் சேர்ந்த மாஸ் மாதிரி ப்ரெஷரும் வால்யூமும் சேர்ந்தா ப்ரெஷர் எனர்ஜி. ஆமாம். பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு எனக்கு படம் தெரியுமா? பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து வெயிட்டும் ஹைட்டும் சேர்ந்தா பொட்டன்ஷியல் எனர்ஜி. பொட்டன்ஷியல். கைனெடிக் எனர்ஜி என்னன்னா half mv ஸ்கொயர் தான் எனர்ஜி ஃபார்ம். ஸோ எனர்ஜி கான்ஸ்டன்ட் இருந்தால் டோட்டல் எனர்ஜி கான்ஸ்டன்ட் தான் பெர்னல் ஈக்குவேஷன். சரியா? இப்போ இது எனர்ஜி ஃபார்ம் கண்டுபிடிச்சோம். எனர்ஜி ஃபார்மில் இது இன்னும் கொஞ்சம் மாற்றி எழுதணும்னா ப்ரெஷர், வால்யூம், வெயிட்டுக்கு பதிலாக எம்ஜி, ஹெச்சுக்கு பதிலாக இசட் வழக்கமாக யூஸ் பண்ணுறது half mv ஸ்கொயர். ஸோ இது வந்து இஸ் கான்ஸ்டன்ட் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆஃப் த எனர்ஜி ஃபார்ம், டோட்டல் எனர்ஜி ஃபார்ம் இது ஃபர்ஸ்ட். அடுத்தது வந்து எனர்ஜி பர் யூனிட் மாஸ் அப்படின்னா இல்லை எனர்ஜி பர் யூனிட் வால்யூம் என்ன வரும்னு பார்ப்போம். வால்யூம் அளவுத்தா இங்கே பிவி மட்டும் வரும். இங்கே மாஸ் பை வால்யூம் வந்து டென்சிட்டியாக மாறும். இது மாஸ் பை வால்யூம் வந்து ஆஃப் ரோ வி ஸ்கொயர் ஆகும். இது கான்ஸ்டன்ட். இது வந்து எனர்ஜி பை வால்யூம். எனர்ஜி பை வால்யூம் தான். அப்போ இந்த ஈக்குவேஷன் அந்த ஈக்குவேஷன் சேமாக இருக்குது. அப்போ எனர்ஜி பை வால்யூம்னா இந்த இதுக்கு பேர் ஸ்டாட்டிக் ப்ரெஷர், இந்த இதுக்கு பேர் டேட்டம் ப்ரெஷர், இதுக்கு பேர் டைனமிக் ப்ரெஷர். இது வந்து ஸ்டாட்டிக் ப்ரெஷர். எனர்ஜி பை வால்யூம்னா இட் இஸ் நத்திங் பட் இட் இஸ் அ ப்ரெஷர் ஃபார்ம். ஸோ ப்ரெஷரை பார்த்தோன்னே நம்ம வந்து ஸ்டாட்டிக் ப்ரெஷர், இது டேட்டம் ப்ரெஷர், இது வந்து டைனமிக் ப்ரெஷர். இந்த ப்ரெஷர் வந்து ஸோ எனர்ஜி பர் வால்யூம். இப்போ எனர்ஜி பர் மாஸ், அடுத்தது எனர்ஜி பர் மாஸ் பார்த்தீங்கன்னா இது மாஸ் அளவு தான் இட் இஸ் பி பை ரோ. மாஸ் அளவு தான் ஜிசெட், அந்த மாஸ் அளவு தான் இ ஸ்கொயர் பை 2 ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். எனர்ஜி பர் இது ப்ரெஷரோட யூனிட் வந்து நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். ஸோ இதில் வந்து இது ப்ரெஷர் ஃபார்ம் வந்து நியூட்டன் மீட்டர் பை மீட்டர் கியூப். நியூட்டன் மீட்டர் எனர்ஜி, இது வால்யூம், இல்லை ஜூல் பை மீட்டர் கியூப் கொடுக்கலாம். அடுத்தது எனர்ஜி பை வெயிட். எனர்ஜி பை வெயிட் எடுத்து போட்டோம்னா இது எம்ஜி, எனர்ஜி பை வெயிட் ஃபார்ம். ஸோ எனர்ஜி அதாவது ஏன் அவங்க கொடுத்தோம் எனர்ஜி பை மாஸ், எனர்ஜி பை வெயிட், எனர்ஜி பை வால்யூம். எனர்ஜி பை ஏரியா வந்து அவங்க இல்லை. வெயிட் போட்டால் இங்கே எம்ஜி எம்ஆர், இங்கே வந்து எம்ஆர் அளவுக்கு இருக்கும். அடுத்து ஜி ஒன்று சேர்த்துக்கிட்டா போதும். பி பை ரோ ஜி ப்ளஸ் செட்டு வி ஸ்கொயர் பை 2g ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். ஸோ ரெண்டு இடத்துல ஜின்னு வரும், இவங்ககிட்ட ஜி வராது. ஸோ இந்த இவன் பேர் வந்ததுன்னா ஹெட்னு சொல்லுவாங்க. இட் இஸ் ப்ரெஷர் ஹெட், இவன் டேட்டம் ஹெட், இவன் டைனமிக் ஹெட் ஆர் கைனெடிக் ஹெட். ஸோ எனர்ஜி பர் வெயிட் அப்படிதான் என்னது தலை அப்படின்னு. எனர்ஜி பர் வெயிட் என்ன சொல்லணும்? தலை அப்படின்னு. எனர்ஜி பர் வெயிட்னா ஹெட் அப்படின்னு. அப்போ இ பை எம்ஜின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ பெர்னல் ஈக்குவேஷனில் 4 வகையான ஃபார்மும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் எனர்ஜி ஃபார்ம் என்ன சொல்லுது? எனர்ஜி ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் எனர்ஜி ப்ளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி ப்ளஸ் கைனெடிக் எனர்ஜி பற்றி கான்ஸ்டன்ட் சொல்கிறாங்க. அதில் ப்ரெஷர் எனர்ஜி வந்து எப்படி என்ன சொல்லுவாங்கன்னா ப்ரெஷரும் வால்யூம் சேர்ந்தா ப்ரெஷர்னு சொல்கிறாங்க. பொட்டன்ஷியல் எனர்ஜி பார்த்தீங்கன்னா வெயிட்டும் ஹைட்டும் சேர்ந்தா பொட்டன்ஷியல் எனர்ஜி சொல்கிறாங்க. கைனெடிக் எனர்ஜியோட ஃபார்ம் வந்து half mv ஸ்கொயர். இப்போது இதை வந்து இன்னும் அடுத்த ஸ்டெப் எப்படி எழுதுறோம்னா பிவி அப்படி வச்சுக்கலாம். வெயிட்டும் ஹைட்டும் வந்து எப்படி எழுதுறோம்னா எம்ஜி இசட்னு எழுதலாம். வெயிட் வந்து எம்ஜின்னு எழுதலாம், ஹைட்டு இசட்னு எழுதலாம். நெக்ஸ்ட் இது ஆஃப் ஸ்கொயர் அப்படி வச்சுக்கலாம், ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். இது வந்து ஜெனரல் ஈக்குவேஷன். இதில் பார்த்தீங்கன்னா வால்யூம், எனர்ஜி பை வால்யூம் எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா வால்யூமாக டிவைட் பண்ணுறோம். அப்போ இது வந்து வி கேன்சல் ஆகிடும், வால்யூம் போயிடும். அப்போ பி. அப்போது இதில் பார்த்து டிவைட் பண்ணுறப்போ எம் பை வி வந்து ரோவாக மாறிடும், ஜி இசட். ப்ளஸ் இதில் வந்து வி போடுறப்போ பார்த்தீங்கன்னா ஆஃப் ரோ வி ஸ்கொயர் ஈக்குவல் டு கான்ஸ்டன்டாக இருக்கும். இந்த பிங்கிறது வந்து ஸ்டாட்டிக் ப்ரெஷர், ஸ்டாட்டிக் ப்ரெஷர்னு சொல்லுவாங்க. ரோஜி இசட் வந்து டேட்டம் ப்ரெஷர். ஆஃப் ரோ வி ஸ்கொயர் வந்து டைனமிக் ப்ரெஷர்னு சொல்லுவாங்க. இது வால்யூமுக்கு, எனர்ஜி பை வால்யூம். அடுத்து எனர்ஜி ஈக்குவேஷன் இன் எனர்ஜி
per unit volume. So answer is C. So அது இல்லாம இன்னும் ரெண்டு விஷயம் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் அடுத்து எனர்ஜி பை மாஸ். அப்போ மாஸ்னா ஜெனரல் ஈக்குவேஷன் வந்து ஒவ்வொரு டேர்முக்கும் மாஸ் டிவைட் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் பை ரோ ப்ளஸ் ஜிஇசெட் பை ஜிஇசெட் வரும். இங்கே மாஸ் கேன்சல் ஆயிடும். நெக்ஸ்ட் இங்கே ஒரு மாஸ் கேன்சல் ஆகிடும்னா V²/2 அது வந்து கான்ஸ்டன்ட் சொல்லுவாங்க. இப்போ மாஸ் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் மாதிரி எனர்ஜி பை வெயிட். வெயிட் வந்து டிவைட் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா வெயிட்னா என்ன mg. ஸோ mgr ஏற்கனவே mr டிவைட் பண்ணிட்டோம். அப்போ gr அந்த ஈக்குவேஷனை gr டிவைட் பண்ணால் P பை ப்ரெஷர் பை ரோ ஜி ப்ளஸ் இங்கே இசட் இங்கே mg கேன்சல் ஆகிடும். இங்கே g கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட் V²/2g ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். இதில் பார்த்தீங்கன்னா எனர்ஜி பை வெயிட்டில் பார்த்தீங்கன்னா இது ப்ரெஷர் ஹெட்னு சொல்லுவாங்க. P பை ரோ ஜி ப்ரெஷர் ஹெட்டு, இசட்ங்கிறது டேட்டா ஹெட்டு, V²/2gங்கிறது கைனடிக் ஹெட்டு டைனமிக் ஹெட் ஆர் வெலாசிட்டி. ஸோ அந்த 4 வகையான ஈக்குவேஷனை கற்றுக் கொடுத்த தம்பி ஸ்ரீஜனுக்கு தேங்க்யூ சொல்லுவோம்.